நீ சிரிக்காம சாப்பிடு. அவனே அப்படி குறுகுன்னு மறைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல இத்தனை இட்லி இத்தனை தோசை சாப்பிடுவான். பாதவத்தி எடி ஒழுங்கா எந்திரிச்சு சொல்லிட்டேன். உன்னால திங்க முடியலன்னா யாருமே திங்க முடியாதா? அண்ணி இதே கம்மிதான் அண்ணி. கம்மியா? அது எனக்கு பார்த்தல நினைச்சிட்டேன். அச்சா நீ சாப்பிடு பாப்பா. அவன் சாப்பிடுவான், நீ பாரு. அதுதான் நானும் சொன்னேன். நீங்க இப்படி பார்த்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? பரவாயில்ல சாப்பிடு. அத நான் எப்படி சாப்பிடுவேன்? இல்ல நீ சாப்பிடுறத நான் பார்க்கணும். எடி இவ்வளவு நேரம் அங்க கேட்டலாம் சண்டை இழுத்த, இப்ப இவங்கிட்ட சண்டையில வந்து கேட்டி நீ. அண்ணி பாருங்க அண்ணி, நான் சாப்பிடுமா அவங்க பாப்பாங்களாம். அவ அப்படிதான் சொல்லுவா, நீ சாப்பிடு. ஆரிடாமா விரும்பி சாப்பிடு. ஆமாமா ஆரிடும் விரும்பி சாப்பிடு பாப்பா. அண்ணே உன்னை சாத்தி வேண்டி முதல்ல நீ எந்திடி. மாட்டேன், எனக்கும் இட்லி வேணும். நீ திங்க மாட்டேட்டி, எனக்கு நல்லா தெரிய மாட்டே. திம்ப அவனுக்கு எப்படி வச்சிருக்கியோ அதே மாதிரிதான் எனக்கு வைக்கணும். படுத்துறாளே அம்மா. திங்கலன்னு வச்சுக்க, காலையில வச்சு அரைக்கிடுவேன். அண்ணே நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? என்ன பார்த்து முறைக்கிறாங்க. அவன் முழியே அப்படிதான். சரி நீ இட்லி எடுத்துட்டு வா. டேய் உனக்கு எனக்கு தான் போட்டி. சரிங்க அண்ணி. ஆத்தி கேட்டதுக்கு தந்துட்டா. இது திங்களன்னா தலையில வச்சு அரைக்கிடுவாளே. சாப்பிடுங்க பாப்போம். அதெல்லாம் சாப்பிட்டுருவேனே. சாப்பிட தெரியாதாங்க எனக்கு. சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்குது. நான் பெரிய ஆளு. நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எங்க நீ சாப்பிடு பாப்பா. தெரியும் மாட்டி, தெரியும். இந்த வேலை தான் பாப்பேன்னு தெரியும். அக்கா இங்க தானே இருக்க, அப்புறம் எப்படி கத்திக்கிட்டு வர? பசி வயித்து கிளது. எனக்கு சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க. டா அவ திங்க மாட்டா, அத புடிங்க தின்னு. பாட்டி இது கொண்டா. ஒழுங்கா அவ கையில தூக்கி கொடுத்துரு. நீ திங்க மாட்டேன்னு நல்லா தெரியும். நான் திம்ப. நீ திங்க மாட்ட, வேஸ்ட் பண்ணிடாத கொண்டா. எனக்கு வேலைக்கு போணும் சீக்கிரம் தா. அக்கா இவ தர வந்தா எனக்கு தாங்க, எனக்கு வயிறு பசிக்குது. மட்டும் இப்படி காலே அக்க போற பண்ணுத. தூக்கி அவட்ட கூட்டிட்டு அவ சாப்பிட்டுட்டு போட்டு மாட்டே. நான் தின்றேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்காவ. இரு, நான் உனக்கு வேலை வச்சுட்டு வரேன். சரிங்கக்கா. கிசோ தேன்மொழியாங்க உள்ள இருப்பா அண்ணி. ஏன் வெளியே வர மாட்டேங்கறா? அதுக்கு அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்லட்டுமா? எதுக்கிட்டயா வெளியே வர மாட்டேக்கா? நம்ம ஊர்ல சொல்லுவா அவள் லப்பியாதி எடுக்குன்னு. அதான் வேலை கட்ட ஆரம்பிச்சிருக்காளோ. நீ இருக்கும்போதே வேலை கட்டுறா. அதானே நான் இருக்கும்போதே வேலையை காட்டுறாள. அதுதான் நானும் கேட்கிறேன். நீ இருக்கும்போது அவ வேலையை காட்டலாமா? இன்னைக்கு லீவு போடு, ஒரு வேலையை பார்த்துடலாம் அப்படிங்கிற. நீயும் நானும் சேர்ந்தாதான் அந்த வேலையை முடிக்க முடியும். இதுக்கு செவ்வகலின் தமிழும் ஒத்தே வரமாட்டாளுவ. அப்படியா? 4 பேர் நல்லா இருக்கணும்னா இவளை எதையாவது ஒண்ணு பண்ணதுல தப்பே இல்ல. நான் லீவ் போட்டுட்டேன். குட் குட். இப்படித்தான் இருக்கணும் மீனாக்குட்டி. தேங்க்யூ. வெல்கம். ஆகா பயவுளில் 2 ஏதோ பிளான போடுதல. அண்ணி மாதிரிலாம் எவ்வளவு ஒற்றுமையா ஒண்ணுக்குள்ள ஒன்னு அரட்டை அடிச்சுட்டு கிடக்காங்க. இவ்வளவு ஆளா போல வந்து சேரல. ஒன்னா ஒருத்தருக்கு லேண்ட் எடுத்து சண்டை போட்டு இருந்தா தானே பாசம் இருக்கும். இவன் ஏன் இப்படி பண்றா? இவங்க பாரு, மீனா நீ எவ்வளவு கேவலப்படுத்துமோ படுத்துறாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியல. என்ன பாசம் இப்படிதானே இருக்கணும். செம்பவல்லி மீனா நீ படுத்துற பாட்ட மாதிரி படுத்துனா தேன்மொழி இதுக்குள்ள சண்டை போட்டிருப்பா. ஐயோ நான் தப்பான முடிவு எடுத்துட்டேனா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குறேன். என்ன மீனா குட்டி லீவா? உன் மூஞ்சி மாதிரியாச்சும் கண்டுபிடிச்சேன். லீவு சும்மாக்கா சின்ன வேலை இருக்குக்கா. ஆல் தி பெஸ்ட். இப்பதான் வந்தாங்க, கண்ணாலே பேசினாங்க, லீவ் போட்டாச்சு. என்ன பேசிருப்பாங்க? சரி இட்லி வேணுமா? நாங்க ரெண்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டதா. அததான் சொன்னேன், அவகிட்ட தூக்கி கொடு. கொண்டாட்டி எனக்கு வயிறு பசிக்குது. அப்ப எனக்கு நீ 2 வாய் உருட்டி விடணும். 2 வாய் என்ன 4 வாய் கூட உருட்டுதான் எனக்கு சீக்கிரம் தா. இந்த நீ ஏன்டா பறக்க பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பிடுறேனே. தமிழே, ஏ தமிழே, நேரம் என்ன ஆகுது? சீக்கிரம் வா. எனக்கு ஆபீஸ்க்கு நேரா டேய் சீக்கிரம் இட்லி டேய். சரி. ஏம்மா எனக்கு இட்லி போதும்பா. இதுக்குதான் இவ்வளவு அலப்பற பண்ணுதேடி. ஐயோ எனக்கு சாட முடியல. அக்கா என்ன உனக்கு திங்க முடியல? கொண்டா. நல்ல நேரம். இந்த நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல. பசிக்கிற வழியா வாடி வந்தா? சின்ன வேலை வந்துச்சா, பசி நின்னு போச்சு. எனக்கும் தான். இல்ல டமட்டு எனக்கு பசிச்சிரும் பாரு. இந்தா இத நீ சாப்பிடுப்பா. ஒரே பிளேட் மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இதுவுமே பாக்குறது இல்ல. அம்மா உனக்கு கடைக்கு நேரா வழியாங்க? லீவு. லீவா? எதுக்கு? நானும் லீவு. குமார் அனுப்ப போறேன். குமார் கடைக்கு. அதுல இப்ப நல்ல பாப்பாவ. உனக்கு இங்க என்ன சொல்லி? அது வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்க போண்டிருக்கு. அதான் நான் லீவ் போட சொன்னேன். ஐயோ இவங்க கண்ணாலே பிளான் போட்டாங்க. இதுக்கு இவங்க சப்போர்ட் வேற. நானும் இதுல தானே இருக்கேன். ஒன்னும் புரியலையே. காய்கறி வாங்க போறதுக்கு இவ லீவ் போட்டுருக்கா. ஆமா தமிழே, நிறைய வாங்க வேண்டியிருக்கு.
அப்பாடா அப்பாடா சொல்லாத, இவளை இன்னும் சமாளிக்க முடியாது. இன்னும் அவ கேள்வி கேட்கல. கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே இருக்குது நமக்கு. அப்படி என்ன காய்கறி எங்க போறியா? அப்படி எத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி எங்க போறியா? ஏன் வீட்டு பக்கத்துல வாங்க வேண்டியதானே? எங்க போய் வாங்க போறியா? என்ன இடத்துல வாங்க போறியா? சோபா இப்பவே கண்ணை கட்டுதே. செம்பகவல்லி அக்கா, ஏம்மா தாயே தமிழே, இவள ரெண்டத்தையும் கெடுக்கிறதே நீதான். கேட்டியா? காய்கறி வாங்க போனது ஒரு குத்தமா? இவள ரெண்டே பிளான போடுறத பார்த்தா காய்கறி வாங்க போற மாதிரி இல்லையே. நம்ம ரெண்டே சேர்ந்தா அவள குத்தமா? உன் கூட சேர்ந்தாலே நான் உருப்பட மாட்டேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பாரு. தொலைச்சு குடும்பத்துக்கு தொலைச்சு. நீ சாப்பிட்டு போ தமிழே. மூணே ரெண்டு பிளான போட்டுக்கிய. கண்டுபிடிச்சிட்டு போய் உள்ள என்ன பிளான போட்டாவ? ஒண்ணும் இல்ல. அப்பா, யார வேணாலும் சமாளிச்சிடலாம், இவளை மட்டும் சமாளிக்கவே முடியாது. டேய், நீ ஏன்டா பேந்த முடிச்சிட்டு உட்காந்துருக்க? தின்னுடா. இப்படி பண்ணா எப்படி சாப்பிட முடியும்? இங்க இருந்து இப்ப இல்ல, எப்பவுமே சாட முடியாது. ரூம்ல கொண்டு போய் சாப்பிடு போ. ஏ செந்தவலி, அங்க ரூம்ல வச்சு கொண்டு போ. டேய், அங்க போ, நான் கொண்டுட்டு வரேன். வேண்டாம் நீ, இங்கதான் நல்லா இருக்குது. அவனே ரூமுக்கே போக மாட்டேங்க. அவ அப்படி இருந்தானா இவனுக்கு எப்படி ரூமுக்குள்ள போக மனசு இருக்கும்? அம்மா தேன்மொழிங்க. ஐயோ, அன்னைக்கு தெரிஞ்சல போகுது. அண்ணே, அவ படிக்கணும்னா அதான் படிச்சிட்டு இருக்கா. பார்த்தேன். அவளுக்கு என்ன செய்து? தமிழ் இருக்கா கொன்றுவா. இன்னைக்கு அவளுக்கு கொடுக்க கூடிய தானா நாளைக்கு இங்க வந்து இருப்பா. பாரு எந்த குடும்பத்துல இருந்துகிட்டு என்ன வேலை பாக்குறானே. ஏண்டா அவ வெளியில வர வேண்டாமா? ஆள போல பேசிட்டு இருக்க சொல்லு. சரிங்க அண்ணே. படிக்க வேண்டியதா, அதுக்காக ஆள் கட்ட அண்டாம இல்ல. தமிழே, நீ சாப்பிடு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏன் ஆனா மகாராணியா ஆள் போய் கூட்டிட்டு வரதுக்கு ஏன் வர மாட்டா? அத்திய மனசுல இருக்கதெல்லாம் தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காளே. ஆச்சரியமா இருக்குதே. அண்ணே, நீ வாய மூடுடா. ஏ தேன்மொழி. தமிழே, நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? கூட்டாரேங்க. ஏன் அவள சீமையில தான் வந்துட்டா? ஏன் அவளுக்கு ஆள போல இருக்க தெரியாது? இது என்ன பழக்கம்? மகராசி மனசுல இருக்கதெல்லாம் கொட்டி தீத்துட்டா. எங்களுக்கு தான் முடியல. தமிழே, இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க வரணும். அண்ணே, நான் வர சொல்றேன் அண்ணே. எனக்கு ஒண்ணு புரியல. நீ ஏன்டா பதறத? நீ எதுக்கு அவளை கூப்பிட போனா? ஏன் சீமையில இருந்து வந்துட்டா உனக்கு? பார், இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் தனியா போய் நிக்க கூடாது. ஏன் இங்க இருக்கலாம் பார்த்தா ஆளா தெரியல? காலையில எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் அவளோட வேலைய பார்க்க போணும். இவ இஷ்டத்துக்கு ரூம்ல இருக்கிறதுக்கு இந்த வீட்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. தமிழே, சும்மா இரு. அவனை பார்த்துட்டே இருக்க. அவளுக்கு செல்லம் கொடுத்து தரலாக்கி வச்சிருக்கீங்க. அண்ணே, நான் கூட்டு வரேன் அண்ணே. தொலைச்சு கூட்டிட்டு வரேன். அவனை பச்சை பிள்ளையா? அத்தைய மனசுலக்கெல்லாம் கொட்டி தீத்துட்டாளே. ஆமா மீனா. சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால. ஏன் காலையில 6 மணில இருந்து 8 9 மணி வரைக்கும் நம்ம ஃபேமிலி டைம் நமக்கு தெரியாது? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கல? இதெல்லாம் புதுசா ரூமுக்குள்ள அடைஞ்சிருக்கது. ஆள் அண்ட கூடாதுன்னா இந்த வீட்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் காலையில எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவரோட வேலையை பார்க்க போகலாம். இப்படி எப்பவும் ரூம்லயே அடைஞ்சிருக்கன்னா அவளை ஹாஸ்டல்ல கொண்டு விடு. ஏன் மகாராணி வந்து இருக்க மாட்டாளாமா? அண்ணி சொல்ற சரிதான். இது பெரிய குடும்பம், எல்லாரும் ஒண்ணுக்குள்ள அனுநியமா இருக்கணுங்கிறத எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறாங்க. இவ பாட்டுல ரூம்ல அடைஞ்சு கிடக்கா. அண்ணி இல்ல, நான் இப்ப நிஜமாவே வர சொல்றேன் அண்ணி. நீங்க நான் பாத்துக்கிறேன். நான் குடுக்குற கொடல அவன் நோயில இருக்கணும். அப்படி ஏதாவது வம்பு இழுத்தா அதுக்கு அப்புறம் நான் இருக்குது. சரிங்க அண்ணி. குட் மார்னிங். அத்தை ஏன் சீமையில இருந்து வந்துட்டீங்களா அம்மையாரே? முதல்ல நம்ம முன்னாடி எப்படி இருந்தாங்கத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அத்தை ஒத்தன தொலைச்சு வந்தாச்சு. ஆரம்பத்துல இருந்து எனக்கு இந்த குடும்பத்துல வந்து பிடிக்கவே இல்ல. அத்தை ஆமா, எனக்கு பயம். இதுவரைக்கும் இந்த குடும்பத்துல நாங்க பொம்பளைங்க யாருமே சண்டை போட்டதும் கிடையாது, சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு வந்ததே இல்ல. என் குடும்பத்துல வந்த ஒருத்தி இந்த குடும்பத்தை பிரிச்சுறாங்களோ ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டு தான் இருந்தது. அது சரியாவும் இருக்குது. அத நம்ம என்ன நிலைமையில இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இருக்கோங்கறத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். புதுசா வந்தோன்னா ஆடக்கூடாது. அத்தை என்னத்த பேசுறீங்க? காணாத கண்டத மாதிரியே ஆடக்கூடாது. அப்படி பழசெல்லாம் மறந்து இத பிறக்கும் போதே பெரிய இதுல பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்க நீ. என்னத்த குத்தி கட்டி பேசுறீங்க? குத்தி கட்டிலாம் பேசல, உண்மையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்க ரொம்ப நல்லா இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிதானே? குத்தி கட்டினாவளோ தொலைச்சிரும் தொலைச்சி. உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை பெத்தவிய கூட உன்னை தீண்டி பார்க்கல. இங்க மகாராணி மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அத தக்க வச்சுக்க தெரியல நீ எல்லாம். அத்தா காதலிச்சுட்டா உனக்கு அடிமையா? அப்படி உனக்கு மயங்கி வந்து ஆசைப்பட்டியோ? தொலைச்சிரும் தொலைச்சி. இல்ல என்ன இல்ல, நானும் நேரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மாமா கையில மட்டும் சிக்கிறத சவுட்ல கொடுத்துருவாங்க. அவனும் நேரத்துல இருந்து பொறுமையா போறான், என் மாமியாரும் நேரத்துல இருந்து பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க. என்ன ஆட்டம் போடுதியோ? அப்படி குடும்பத்தோட சந்தோஷம் இல்லாம வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியோ? அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது. மீனாக்கு இன்னும் விஷயம் தெரியாது. அவ கையில சிக்கிறத விளாண்டுகிட்டே காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. நான் நேரா பேசுவேன்.
கிஷோர் கிட்ட பாசமா இருந்தே அப்படின்னு தாங்க நினைச்சியா? அதுக்கெல்லாம் நீ ஒருத்து கிடையாது கேட்டியா? நீ பாசமா இருந்தா உன் காலுக்கு கீழே கூட வருவான். இந்த மாதிரி திமிர்த்தனம் பண்ணுன போடின்னு விரட்டி விட்டுருவோம். அத்தா என்ன பேச்சு பேசுறீங்க? என்னடி என்ன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமா, எங்களுக்கு இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குமோ எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க அத பத்தி பேச நினைக்க மாட்டோம். எங்க அத்தையை கேள்வி கேட்க மாட்டோம், கேட்கறதுக்கு சம்மதிக்கவும் மாட்டோம். ஆமாடி, கிஷோர அத்தை அடிச்சாங்க. இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்க? இல்ல எனக்கு புரியல. நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? சொல்லு, என்ன உனக்கு தெரியணும்? நீ இன்னும் முழுசா இந்த குடும்பத்துக்காரியே ஆகல. நீ தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்ல. என் அத்தை ஏதாவது ஒரு காரியம் பண்ணா 1000 அர்த்தம் இருக்கும். அதுக்கெல்லாம் உனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு கிஷோர்ட்ட விளக்கம் கேப்ப, நாளைக்கு நாங்க ஏதாவது பேச எங்க கிட்ட விளக்கம் கேப்ப. அப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைச்சு நாளைக்கு இன்னொரு காதாம்பையா வந்து நிக்கலான்னு பாக்குற. அதுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோமா? நீ பாசமா இருந்தா பாசமா இருப்போம். நீ ஏதாவது பண்ணுனான்னு வச்சுக்க. ஏமா நாங்க இப்படி இருக்கனால எங்களுக்கு கோபம் வராது, எங்களுக்கு சண்டை போட தெரியாதுன்னு நினைக்காத. சண்டைன்னு வந்தா எங்களை அடிச்சுக்க முடியாது. எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா? அப்படி உனக்கு தாங்கி போயிருவோம் நினைக்கிறோம் என்னமாக்கா? தாயே, உனக்கு மரியாதை கொடுத்ததே உனக்கு இல்ல, உன் படிப்புக்கு. நீ நல்லா படிக்கிறதுக்காக தான் உனக்கு பணிவிடலாம் செஞ்சா. ஏன்னா எங்க அத்தையோட ஆசை. அதனால நீ சின்ன பிள்ளைன்னு தெரிஞ்சும் கூட உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடை பூரா நாங்க செஞ்சோம். உன் துணி துவைச்சு போட்டது, உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தது உன் படிப்பு மேல உள்ள மரியாதை. என் அத்தை உன் மேல சின்ன பாசத்துக்காக. ஓ, உனக்கு பயந்து உனக்கு அடிமையா இருந்து நினைச்சுக்கிட்டியா? சே அத்தை, அத சொல்லதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. அவளுக்கு நம்ம பத்தி சரியா தெரியல. அந்த பையனை சுத்தி சுத்தி வந்து தேன்மொழிங்கற பெரிய அலட்டிக்கிடுதே. அவன் ஸ்டேட்டஸுக்கு உன்ட தாங்கி வரணும் அவசியமா? வாரானா அம்மாவுக்காக, உனக்காக இல்ல. இந்த குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுக்காக. எங்களே மாதிரி நீ இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அந்த பையனுக்கு அதை கூட உன்னால நிறைவேற்ற முடியல. நீ எல்லாம் கிஷோருக்கு பொருத்தமானவளே கிடையாது. இவ்வளவு நல்ல குணம் தெரியுமா? அதான் சீண்டி பாக்கா. இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? அடச்சி, அவன் எதுக்கு சொல்ல போறான்? இங்க நடக்கிறது எங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்க அத்தை எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. நாங்களும் கண்டுக்க வேண்டாம் தான் நினைச்சோம். சரியாயிரும், சின்ன பிள்ளை ஏதோ கோவத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சோம். நீ சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாது. இவன் விஷத்தெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். புருஷன் முன்னாடி சண்டை வர்றது சகஜம் தான். ஆனா எங்க அத்தை தலையிடுவாங்க. எப்போ எங்களுக்குள்ள முத்திட்டுனா தலையிடுவாங்க. தலையிட்டு யார் பக்கம் தப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நாங்க ஒத்த விட்டு கொடுத்து போவோம். ஆனா நீ உள்ளுக்குள்ளே இருந்து வேண்டாம் வேலை பார்க்க பாரு. அடக்கமே இல்லாம உள்ளுக்குள்ள சண்டை போடுறா. அது இவன் வாய் திறந்து பேசினாதானே சண்டை பெருசாகும். அப்ப எல்லாரும் தலையிடுவாங்க. ஊமக்கட்ட மாதிரி இருந்தா உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு அந்த பையன் நோகடிச்சு சாகடிச்சலான்னு பாக்குறான். நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். பாரு, ஒழுங்கா ஒன்னால இந்த குடும்பத்தோட அனுசரிச்சு போக முடியும்னா நினைச்சா உனக்கு மனசுல தைரியம் இருந்தா இரு. இல்லனா உங்க அம்மா பாசக்கார அம்மா, பாசக்கார அப்பா, ரொம்ப பொறுப்புள்ள குடும்பம். பிள்ளைக்காக எல்லாம் செய்யக்கூடிய குடும்பம் இருக்குது குற்றாலத்துல. அங்க போய் ஐக்கியமாயிரு. நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். இங்க இருந்துகிட்டு எதையாவது பண்ணலாம்னு நினைச்ச மீனா இருக்கா பாத்துக்க. அவ பாக்கதான் காமெடி பீஸ். இறங்கி அடிச்சா இவ செத்தா. கேட்டுச்சா? அதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. இன்னைக்கு உனக்கு இது போதும். இதுக்கு மேல ஆடுனா ஆனா பாத்தியா உன் தலையில நீ ஏன் மண்ணலி போட்டுக்கிட்ட? ஆமா, என்ன நீ யோசிக்கிறியோ? உன்னை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து டெல்லிக்கு கூட்டு போலான்னு இருந்தா கிஷோர். அம்மையார் என்ன வேலை பார்த்துட்டீங்க? நம்ம அழகுக்கு மயங்கி நம்ம கிட்டே இருக்கான்னு நீங்க நினைச்சு வேண்டாம் வேலையெல்லாம் பார்த்து விட்டிய. அவன் பயங்கர மூலக்காரன். எங்க அத்தைய மாதிரி ஒரே ஒரு சின்ன கோடு தான் போட்டான். எங்க அத்தை வேலை கச்சிதமா முடிச்சிட்டாங்க. உன் கல்யாணம் கேன்சல். நீ டெல்லிக்கும் போக முடியாது, டெல்லியில போய் ஆட்சி பண்ணவும் முடியாது. எங்க கிஷோர இங்கே இருக்க வேண்டியதா. எப்ப இந்த கிஷோர் மனசுல நீ உண்மையா இடம் பிடிக்கிறியோ, எப்ப இந்த குடும்பத்துக்கு நீ சரிப்பட்டு வருவேன்னு தெரியுதோ, அன்னைக்கு தான் எங்க அத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஐடியா கொடுத்தது யார் சொல்லு பாப்போம்? தாசா, எங்க மீனா தான். பிளாட் பிள்ளையாவே இருந்து ஐடியாவை கொடுத்துட்டான். அத்தை செயல்படுத்திட்டாங்க. இதான் தவளை தன் வாயால் கெடும், நூனலும் தன் வாயால் கெடும். யானை தாந்தலையில தானே மண்ணலி கொட்டி விடுமா? ஒரு மனுஷனுக்குள்ள ஆணமும் திமிரும் வந்ததே அது அவன் அழிவுக்குன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு சாந்தமா தாழ்மையா இருக்கியோ அப்பதான் நீ நல்லா இருப்ப. எப்ப உனக்குள்ள மேட்டிமா வந்துச்சா, இதுக்கப்புறம் உன்னை வசத்த மாட்டோம். நீயே முயற்சி பண்ணி படி, நீயே எல்லாம் பாத்துக்க. அவ்வளவுதான். இன்னைக்கு போதும்க்கா. போதும்.